வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஷெட்யூலரை பற்றி பார்க்க போகிறோம். ஷெட்யூலருக்கு முன்னாடி டர்ன் எடிட்டிங் ஆன் அந்த ரைட் சைடில் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆக்டிவிட்டீஸ் ஆர் ரிசோர்ஸஸ் லிங்க்கை கிளிக் பண்ணினோம். அதில் ஷெட்யூலர் ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு ஆட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ விண்டோ சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்க்ரீனு இப்போ ஷெட்யூலருக்கு நேம் கொடுக்கணும். ஏதாவது நேமு, என்ன டைப் ஆஃப் மீட்டிங் அப்படிங்கிறது கொடுக்கணும். அது எது வேணுமோ கொடுத்துக்கலாம். உங்கள் ப்ராஜெக்ட் வைவாக இருக்கலாம், இல்லை லேபு, இல்லை 1-to-1 மீட்டிங், எனி டிஸ்கஷன் இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ப்ராஜெக்ட் வைவான்னு கொடுக்கலாம். ஸோ இன்ட்ரொடக்ஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா பிஃபோர் த மீட்டிங் நீங்கள் எது வேணுமோ அதில் டைப் பண்ணி இது பண்ணிக்கலாம் வைவா மீட்டிங்க்கு. ஸோ இப்போ இந்த மீட்டிங்கில் யார் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறது, டீச்சராக இருக்கலாம், இல்லை கிளர்க்கு, யாரை வேணுமோ இருக்கலாம் அந்த மீட்டிங்கில். ஸோ அவங்களோட ரோல் வேணால் இங்கே என்டர் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டூடெண்ட்டோட டைமில் மீட்டிங்க்கு வர முடியும், மோர் தென் ஒன்றும் வர முடியும் குரூப்பாக. ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த இதில் குரூப் புக்கிங்ஸ்னால் குரூப்பை சூஸ் பண்ணிக்கணும். கீழே செகண்ட் ஆப்ஷனில் கார்டட் டைம் அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணுறதுக்கான டைமு 2 hours நம்ம அதில் செட் பண்ணிட்டோம்னா 2 hours முன்னாடி வரையும் அவங்க கேன்சல் பண்ணலாம், அதுக்கப்புறம் கேன்சல் பண்ண முடியாது. டிஃபால்ட் ஸ்லாட் டியூரேஷன் எவ்வளோ மணி நேரம் மீட்டிங் நடக்க போகுதுங்கிறது 15 minutes 30 minutes எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அதை செட் பண்ணிக்கலாம். என்னோடய நோட்டிஃபிகேஷன்ஸ் வேணும்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கணும். யூஸர் நோட்ஸ் ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் வேணும்னா 2 பேருக்கும் அந்த அப்பாயின்மெண்ட்டோட அவுட்கம் ஒரு இமெயிலில். ஸோ இதில் எந்த ஆப்ஷன் உங்களுக்கு வேணுமோ கன்வீனியன்ட்டோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் கிரேடு இருக்குது. அப்பாயின்மெண்ட்ஸு கிரேடு இருந்துச்சுன்னா 2 டைப்பாக கிரேடை மார்க் பண்ணிக்கலாம். பர்சன்டேஜ்லேயும் பாயிண்ட்ஸ்லேயும் மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் அதுக்கு பாஸ் மார்க் இருக்குது, பாஸ் மார்க் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் ரிட்டர்ன் டு கோர்ஸ். டர்ன் எடிட்டிங் ஆஃப் அகெயின். திருப்பி இப்போ ப்ராஜெக்ட் வைவா ஷெட்யூலர் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி எந்தெந்த ஸ்டூடெண்ட் புக் பண்ணிக்கணுமோ அப்பாயின்மெண்ட்ஸு புக் பண்ணிக்கலாம். அதில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது, எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே ஆப்ஷன்ஸ் தெரியும். தேங்க்ஸ்.